இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது போர் சரியா தவறா, போரை பற்றின என்னோட அபிப்பிராயங்கள். இப்போது நடந்துக்கிட்டு இருக்கிற தீவிரவாத தாக்குதல் பஹல்காம் அட்டாக்கு, இந்த அட்டாக்லேருந்து நம்ம எந்த மாதிரியான மூவ் பண்ணலாம், என்னோட ஒப்பீனியனை நான் ஷேர் பண்ணலான் இருக்கேன். இதுக்கு நேர் எதிராக கருத்து தான் இந்த ஆளுமை இது பண்ணுறாரு. இவர் பேசு தமிழா பேசு என்ற வலையொலியில் தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்காரு. அதுக்கு எதிராக நான் என்னோட கருத்தை நான் தெரிவிக்கிறேன். வாங்க வீடியோவில் போகலாம். அப்படின்வாங்க. இன்னைக்கு இந்திய ராணுவம் சினம் கொண்ட சிங்கம் மாதிரி தான். இப்போ திருப்பி போடுறேன். சினம் கொண்ட சிங்கம் எதை கண்டு அஞ்சும் அப்படின்வாங்க. இன்னைக்கு இந்திய ராணுவம் சினம் கொண்ட சிங்கம் மாதிரி தான். இப்போ பொதுவாக இந்த மாதிரியான ஆளுமைகள், போர், இந்த மாதிரி ரத்தம், இது மட்டும்தான் தீர்வு அப்படின்ற மாதிரியான ஆளுமைகள் என்ன பண்ணுங்கன்னா, சிங்கத்தை தான் கம்பேர் பண்ணும். அதுதான் வெற்றிக்கான அடையாளம், அதுதான் வலிமைக்கான அடையாளம் அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றம் கற்பிதம் பண்ணுவாங்க. எனக்கு இதில் முழு அபிப்பிராயம் இல்லை. இது நேர் எதிரான கருத்துடையவன் நான். ஏன்னா இப்போது ஒரு காட்டில் சிங்கம் தான் வலிமையானது அப்படின்னா, ஏன் அது அழிவு நிலைக்கு இப்போ போயிருந்திருக்கும் பாருங்கள். இப்போது மான் என்டேஞ்சர் ஸ்பீசிஸில் இல்லை, அழிவு நிலையில் இருக்கிற உயிரினம் கிடையாது. ஆடு மாடுகள், அங்கே இருக்கிற காட்டு மாடு அழிவு நிலையில் இருக்கிற என்டேஞ்சரஸ் ஸ்பீசிஸ் கிடையாது. ஆனால் சிங்கம் தான் எக்ஸ்ட்ரீம்லி என்டேஞ்சரஸ் ஸ்பீசிஸாக இருக்குது. இதுக்கு காரணம் என்ன? இதுக்கு காரணம் வலிமை மட்டும் போதாது சர்வைவலுக்கான இடமா. இப்போது இந்த வலிமையை காமிச்சு இந்த இந்தியன் ஆர்மியை இந்த தாக்குதல்னால இந்தியன் ஆர்மி கோலை ஆயிட்டதில்லை. எதிர்த்து நம்ம சண்டை போட்டால் தான் வலிமையான ஆள் அப்படின்னும் இல்லை. ஆனால் அந்த போக்கை தான் இவங்க கடைபிடிக்கிறாங்க. For every action there is equal and opposite reaction. இது எந்த மாதிரி தாக்குதலாக இருக்க போகுதுன்றது அது எலிமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ் அப்படின்னு பாருங்க. எவ்ரி ஆக்ஷன் இஸ் ஈக்குவல் டு தி ரியாக்ஷன் அப்படின்னா, அவன் கிணத்துக்குள்ளே தவணும், நம்மளும் கிணத்துக்குள்ளே தவணும்னு அவசியம் இல்லைல்ல. இப்போது இதை வன்முறையால் தான் ஒரு போர்னாலேயே தான் இதை கொண்டு போக முடியும் அப்படின்லாம் இல்லை. வேறு பல வழிகள் இருக்குது. ஆனால் அதெல்லாம் பயன்படுத்த மாட்டாங்க. நீ அடிச்சிட்டியா நானும் அடிப்பேன் அப்படின்ற மாதிரியான ஒரு குறுகலான மனநிலைக்கு தான் இதை இட்டு செல்லுது. பாகிஸ்தானோட நாட்டோட அணுகுண்டு கொள்கை, சப்போஸ் இந்தியா பாகிஸ்தான் உள் நுழைந்தால், தாக்குதல் நடத்தினால், அவர்கள் முதலில் கையாள்வது நியூக்ளியர் அணுகுண்டு. நியூக்ளியர் அணுகுண்டு அளவுக்கு யோசிக்கிறாங்க பாருங்க. இந்த நியூக்ளியர் அணுகுண்டை ஒருத்தவங்க பயன்படுத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே இருக்கிற அப்பாவி பாமர மக்கள் தானே பாதிக்கப்படுவாங்க. அதில் அவங்களுக்கு அந்த அரசியல் தெரியுமா, இல்லை வேறு எதுவும் தெரியுமா? அவங்க தான் கடைசியில் பாதிப்புக்குள்ளார ஆளாக இருக்க போகிறாங்க. இவங்களோட அரசியல் போட்டி மனப்பான்மைக்கு அவங்க தான் பலிக்கடாவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் எனக்கு 2 கண்ணு போனா கூட எதிரிக்கு 1 கண்ணாவது போகணுன்றது தான். இவ்வளோ தெரியுது, நான் எனக்கு 2 கண் போனாலும் எதிரிக்கு 1 கண் போகணும் அப்படின்னு, நம்மளுக்கும் 1 கண் போக போகுது அப்படின்றதும் தெரியுது. தெரிஞ்சுக்கிட்டே இந்த மதவாத போர் எதற்காக? இப்போது இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சதே ஒரு மதவாத போக்கின் அடிப்படையில் தான். தன்னோட எதிரி மதம் அப்படின்ற மாதிரி பாகிஸ்தானை நினைக்கிறதுனால தான். ஏன் அப்படி நினைக்கணும் அப்படின்றது தான் என்னோட விடயம். இந்தியா அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பாகிஸ்தான் மீது முழுமையான அணு ஆயுத தாக்குதலை இவங்களே அவங்க அணாயுதம் எதுவும் தாக்குதல் நடத்தலைனாலும் இவங்களே போயிட்டு அணு ஆயுத தாக்குதல் நடத்துருவாங்க போலே.
இந்த கருத்து கணிப்பாளர்களோட வீரியம் தான் பயங்கர அதிகமாக இருக்குது. அதுவும் இவர் பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்மையை பற்றி பேசுவார், இந்த மாதிரி கொடூரமாக தான் பேசிகிட்டு இருப்பார். அந்த வீடியோ தான் தொடர்ந்து போட போகிறேன், பார்ப்போம் எப்படின்னு. இந்தியாவோட தொழில் ஸ்தாபனங்கள், மக்கள் வாசிக்கும் இடங்கள், தண்ணீர் தேக்கி வைத்திருக்கும் இடங்கள், ஹாஸ்பிட்டல்கள், இதெல்லாம் வந்து இதை பற்றி என்ன சொல்கிறாருன்னு நம்ம பின்னாடி பார்ப்போம். இதை பற்றி முழுமையாக கருத்து தெரியாமல் சொல்லிட வேணாம். நம்ம அடுத்த ஸ்ட்ரைக் நம்ம பண்ணும்போது பாகிஸ்தான் உலக மேப்பில் இருந்து காணாமல் போகிறது. எப்படி அழிக்கணும் அப்படின்ற நோக்கில் மட்டும் இருக்காங்கன்னு எனக்கு சரியா தெரியல. ஏன் அங்கே வந்து பாகிஸ்தான்றது ஒரு நாடு, அதுக்கு தீவிரவாதத்தனம் அப்படின்றது நான் ஆதரிக்கக்கூடிய ஒரு ஆள் தான். ஏன்னா ஒரு தீவிரவாதி உருவாகுறான்னா அதுக்கு 1000 காரணம் இருக்கலாம். நானே வந்து ஒரு காஷ்மீரில் இருந்ததுன்னா தீவிரவாதியாக கூட மாறி இருக்க வாய்ப்புண்டு. ஏன்னா வந்து பேஸ்ட் அப்பான் த சுச்சுவேஷன் தான் எல்லாமே. நம்ம வந்து நம்மளை சூழ்நிலை நம்மளை அப்படி மாற்றலாம், இல்லாட்டி கருத்தியல் ரீதியாக நான் அப்படி மாறலாம். இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது. தீவிரவாதத்தன்மை எப்படி வந்து மைய ஓட்டத்தில் இணைச்சி அவங்கள நார்மலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு தான் நம்ம யோசிக்கணும். ஒழிஞ்சு ஆயுத தாக்குதல் வந்து தீர்வாயிட முடியுமா? இது என்ன பெரிய முட்டாள்தனமாக இருக்குது. 2019க்கும் இன்றைக்கும் மிகப்பெரிய அளவில் இராணுவ வளர்ச்சியை இந்தியா கண்டுள்ளது. இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற போர் கருவிகளின் தன்மை கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இன்னைக்கு இப்போ வந்து 2 பேருமே அடிச்சுக்கிறாங்க நல்லா, அது மட்டும் தெரியுது. இது வந்து ஒரு பாகிஸ்தானில் இருக்கிற மக்கள் பாதிக்கப்படுறதை பற்றி பாகிஸ்தான் கவர்மெண்ட்டும் வந்து எந்த இதுவும் எடுக்கலை. இந்திய மக்கள் பாதிப்பாங்க, இப்போ நாளைக்கு போர் சூழல் ஏற்பட்டால் இந்திய மக்களுக்கும் பாதிப்பு இருக்குது. அது வந்து பொருளாதார ரீதியாக, இல்லை வந்து அரசியல் ரீதியாக, இல்லை அங்கே போயிட்டு இறக்க போகிற நம்ம சக தோழர்கள் ரீதியாக, இது மாதிரி எந்த ஒரு இதையும் யோசித்து பார்க்காம இவங்க வந்து போர் தொடுக்கலாம் அது இது அப்படின்ட்டு வியாக்கியானமாக பேசுகிறாங்க. என்னமோ இவங்க தான் போய் துப்பாக்கி எடுத்து சுட போகிற மாதிரி. இவங்க நின்று வேடிக்கை தான் பார்க்க போகிறாங்க. இருந்தாலும் வந்து நானே வந்து போர் செஞ்சேன், நானே வெற்றி பெற்றேன் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கான மனசில் ஒரு கர்வம், இல்லை ஒரு இது அதெல்லாம் ஏற்படுது, வீரம் இதெல்லாம் ஏற்படுது. ஸோ வந்து போர் வந்து செய்யணும் அப்படின்ற ஒரு ஆதங்கம் மாதிரி தான், ஆதங்கம் தான் இவரோட பேச்சிலேருந்து வெளிப்படுது. பாகிஸ்தான் ஜீவாதாரம், அவங்களோட வாழ்வாதாரத்தையே வந்து நம்ம அந்த குறவழியை கிட்டத்தட்ட பிடிச்சிட்டோம். ஜெகுலார் வெயின் அப்படின்வாங்க. அதாவது காஷ்மீர்ன்றது ஜெகுலார் வெயின்ன்றதுக்கு காரணம், அதாவது அவங்க பாகிஸ்தானில் இருக்கிறவங்க அவங்க அங்கே இருந்த தீவிரவாதிகளுக்கும் அங்கே இருக்கிற மக்களுக்குமே வந்து எந்த சம்மந்தமும் இருக்காது. இப்போ இங்கே இங்கே 4-5 இயக்கங்கள் இருக்குது. இந்த இயக்கங்களுக்கும் மக்களுக்கும் தொடர்பு இருக்குமா? அவங்க வந்து ஒரு தனிப்பட்ட இயக்கங்களாக செயல்படுவாங்க, அவங்க மாற்றத்தை எதிர்பார்ப்பாங்க. அது இல்லை இங்கேருந்து பாதிக்கப்பட்டவங்க ஒரு இயக்கமாக கட்டமைப்புவாங்க. ஸோ அதுக்காண்டியே வந்து அந்த இயக்கம்தான் அந்த நாட்டோட சிந்தனைக்கான கூறுன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அப்போ அப்படி ஒரு தீவிரவாத தாக்குதலுக்காக அங்கே இருக்கிற மக்களோட குறைவு நசுக்கிறது எந்த விதத்துலேயும் நியாயமாக படலை. பார்ப்போம் என்ன சொல்லுவாங்க. என்னடான்னா அங்கே ஏற்பட்டதனால் பாகிஸ்தான் ஆர்மி வந்து ஆட்டோமேட்டிக்கா ரியாக்ட் பண்ணும். பாகிஸ்தான் ஜீவாதாரம் எல்லாருமே வந்து இப்போ ஆர்மி, இப்போ இந்தியா ஆர்மி
ஆர்மியை வந்து ரியாக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு, ஏன்னா எல்லாம் கோலன்னு சொல்லிடுவாங்கள்ல அப்படின்ட்டு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. பாகிஸ்தான் ஆர்மி இப்போ இந்த இதில் வந்து அவங்க நேம் சிக்குக்காண்டி தான் பார்க்குறாங்க. அதனால தான் ரியாக்ட் பண்ணாங்களே ஒழிஞ்சு இது உண்மையான ஒரு பாதிப்பாக, அந்த பாதிப்புக்கு நம்ம ரியாக்ட் பண்ணணுமா அப்படின்ற ஒரு நிலை இங்கே இல்லவே இல்லை. பாகிஸ்தான் என்ன பண்ணுது, நாங்கள் வந்து சிந்து நதியை வந்து அடைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்றதுக்காண்டி நாங்கள் ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்னு ரியாக்ட் பண்ணுது. இந்தியாவில் வந்து தீவிரவாத தாக்குதல் ஏற்பட்டுச்சு, அது வந்து எங்களுக்கு அசிங்கம், அதனால் நாங்கள் ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்னு ரியாக்ட் பண்ணுது. இந்த ரியாக்ஷன்னால் இப்போ எந்த அளவுக்கு வந்து மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு தெரியல. பாதிப்புகள் வந்து போர் நடந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அவங்களோட வாழ்வாதாரத்தையே வந்து நம்ம அந்த குறவழியே கிட்டத்தட்ட பிடிச்சிட்டோம். ஜெகுலார் வெயின் அப்படின்வாங்க. அதாவது காஷ்மீர்ன்றது ஜெகுலார் வெயின்ன்றதுக்கு காரணம் என்னடான்னா, அங்கே பாயும் நதிகள் பாகிஸ்தானில் பாஞ்சாதான் அவங்களோட வாழ்வும் அவங்களோட வளமும் எல்லாமே வந்து அந்த நதி. இப்போ இது சம்மந்தமான டாக் வந்து முன்னாடி இருந்தே போயிட்டு இருக்கு. நீங்கள் வந்து ஜெகுலார் வெயின், அந்த முதுகெலும்பை குறவழியை வந்து எப்போனாலும் நசுக்கலாம் அப்படின்ற விஷயங்களை வந்து முன்கூட்டியே வந்து தொடர்ந்து இதை பற்றி யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. அதனால தான் வந்து நாங்கள் குறவழியை நசுக்கிட்டோம் அப்படின்ட்டு இவங்க பேசிக்கிறாங்க, மாற்றிட்டு பேசிக்கிறாங்க. பாதிக்கப்பட போகிறது என்னமோ அங்கே மக்கள் தான். நதிகளை நம்பி தான் இருக்கு. அதையே நம்ம நிறுத்திட்டோம்னா நம்மளோட மெயின் நரம்பை கட் பண்ண மாதிரி, இங்கேயோ நரம்பை கட் பண்ண. சரி பார்ப்போம், இவங்க நரம்பை கட் பண்ணுறதுனால என்ன பாதிப்பு ஏற்படுது அப்படின்ட்டு. போருக்கான சூழலை உருவாக்கணும் அப்படின்றது தான் பார்க்குறாங்களே ஒழிஞ்சு இது வேற எதுவும் தெரியல. என்ன ஆகும், ஆபரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்களா? யார் ஆபரேஷன் ஸ்டார்ட் இல்ல, நான் நிறைய நம்ம நியூஸ் சேனல், செய்தி சேனல்களே சரி, நியூஸ் இந்தியா சார்பில் இருந்து ஃபர்ஸ்ட் வார்ன்ற ஆப்ஷன் வந்து இந்தியா எடுக்குதுன்னா அது எந்த டைப் ஆஃப் வார்? இல்லை அது வெறும் வாரா கன்வெர்ட் பண்ண போறாங்களா? லார்ஜ் ஸ்கேல் வாரா, அதாவது இன்டர்நேஷனல் பார்டர் பகுதிகளிலும் எல்ஓசியிலும் பரவலா அது பரவ போகுதா, இல்லை குறிப்பிட்டு நாம் இது வரைக்கும் பேசு தமிழா பேசு வலைவலியில் இருக்கிற விஷயங்கள், ஒரு நபர் வந்து பேசின காணொலியை பார்த்தோம். இப்போ வந்து அரம்சை அந்த இதில் இருக்கிற காணொலியை பார்ப்போம். இது வலதுசாரிய தன்மையில் இருக்கும், என்னன்னு பார்ப்போம். அதை முடிச்சாக்க முடிஞ்சிடும் என்பது போல பேசுவது முதல்ல பிரச்சனை. பாலஸ்தீனத்தை இஸ்ரேல் எப்படி கையாளுகிறதோ அப்படி நாங்கள் கையாளுவோம். இனி இல்லை, பாலஸ்தீனத்தை வந்து இஸ்ரேல் எப்படி கையாளுதோ அப்படிதான் கையாளுவோம் அப்படின்ற மாதிரியான டாக்ஸ் வந்து விட்டுருக்கிறதா சொல்கிறாரு. பாலஸ்தீனத்தை வந்து இஸ்ரேல் வந்து ஒரு கேவலமான ஒரு மனநிலையில் கையாளுது. அதே மாதிரி தான் வந்து காஷ்மீரை வந்து இது வரைக்கும் இவங்க கையாண்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் இவர் கூறுறாரு. அப்போ தான் ரொம்ப ஆச்சரியமான பல விஷயங்கள் வந்து தெரிய வந்துச்சு. ஒரு அரச பயங்கரவாதம் இல்லை அரச கொள்கை சம்மந்தமாக வந்து எவ்வளோ வந்து கொடூரங்கள் வந்து மக்களில் பாதிக்கும் அப்படின்றத இஸ்ரேலில் நம்ம பார்த்தோம். அப்பாவி மக்கள், மருத்துவமனைகளில் இருக்கிற தாக்குதல்,
இந்த மாதிரி பல இதை பார்த்தோம். இப்போ வந்து இதே மாதிரி தான் கையாளுவோம்னு வேறு சொல்கிறாங்க. இது எங்கே போய் நிப்பாட்ட போகுது அப்படின்றது தெரியல. ஏற்கனவே காஷ்மீர் அப்படித்தான் கையாளப்பட்டு வருகிறது. அதன் விளைவு, அந்த விளைவுகளில் ஒன்று தான் இந்த மாதிரியான பயங்கரவாத தாக்குதல். கடைசியாக ஆர்டிகல் 370 வந்து அப்ரகேட் பண்ணதும், இப்போ வந்து ஆர்டிக்கல் 370 வந்து கேன்சல் பண்ணதும் என் மக்கள் மனசில் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்பட்டிருக்கு. அந்த தாக்கம் கூட வந்து அங்கே இருக்கிற தீவிரவாத மனநிலையை தூண்டி இந்த மாதிரியான இது உருவாக்க காரணமாகவும் அமைஞ்சிருந்துருக்கலாம். டியூ டு த பொலிட்டிக்கல் ரீசன்னாலேயும் இந்த ஒரு தீவிரவாத மனநிலை, தீவிரவாத போக்கு அதிகமாகலாம். அங்கே வந்து இருந்த மாநிலத்தை 3ஆ உடைச்சது, யூனியன் டெரிட்டரி ஆக்குனது, மக்களுடைய உரிமைகளை பறித்தது, இத்தனையும் வந்து செஞ்சுருக்கிறாங்க. அது நேரடியாக பாலஸ்தீன் மாதிரியே இல்லைன்னாலும் கிட்ட இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது நம்ம திடீர்னு ஒரே நாளில் வந்து சிறப்பு அந்தஸ்தை கேன்சல் பண்ணுறது, அதுலேருந்து நிறைய வந்து காஷ்மீர் மக்களுக்கு வந்து பிரச்சனைகள் அதிகமாக வந்திருக்கு. அது எல்லாம் சேர்ந்து தான் வந்து இப்போ ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா அது தொடர் ஒரு நிகழ்வை அடிப்படையாக கொண்டு தான் வரும். அதில் வந்து சிறப்பு அந்தஸ்து கேன்சல் பண்ணதும் ஒரு முக்கியமான காரணமாகவும் இருக்கலாம். கிட்டத்தட்ட தங்களால் இயன்ற அளவுக்கு அந்த காரியத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதன் எதிர் விளைவாகத்தான் இத்தகைய பயங்கரவாத தாக்குதல். ரொம்ப கரெக்டாக சொன்னார். அதோட விளைவோட எதிர் விளைவாக தான் இது இருக்குது அப்படின்ட்டு. நம்ம வந்து ஒரு விஷயங்கள் செய்யாமல் இந்த மாதிரியான தீவிரவாத தாக்குதல் வந்து மக்கள் எல்லாருமே சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்கன்னா ஏன் இந்த மாதிரி தீவிரவாத தாக்குதல் நடக்க போகுது? தாக்குதல்கள் வந்து அதை வந்து மக்கள் அனுபவிக்க வேண்டி இருக்கிறது அப்படின்றத வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும். இவங்க எல்லாம் கரெக்டாக செஞ்சு இது வந்து நடக்கலை. அதான் இப்போ வந்து நாங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சிட்டோம், அதனால் நடக்கலை, ஆனாலும் வந்து பலன் கிடைக்கலன்ற மாதிரியான போக்கு வந்து நம்ம பேசல இருக்கிற ஒரு ஆங்கர் பேசுகிறதையும் நம்ம பார்த்தோம். ஆனால் வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா அதுக்கு நேர் எதிராக சொல்ல வர்றாரு. இப்படி ஒரு சூழலை அவர்கள் ஏற்படுத்தி விட்டார்கள் அப்படின்றது முதல் பாயிண்ட். ரெண்டாவது, இது அக்டோபர் தாக்குதல் அப்படி நடந்தது இப்படி நடந்தது, இந்த விளக்க அதை தான் திருப்பி பதிவு பண்ண பார்க்குறாரு. ஒரு சூழல் நம்ம வந்து இதுக்கு முன்னாடியே வந்து பல நெருக்கடியான சூழலை காஷ்மீருக்கு கொண்டு வந்தோம். முஸ்லீமுக்கு எதிராக வந்து பல சூழல்களை நம்ம கொண்டு வந்தோம். அதனால் அதை ஒட்டி வந்து விளைவு தான் இந்த தீவிரவாத தாக்குதல். இது வந்து அக்டோபர் தாக்குதல் அது இதுன்னு நம்ம பூச வேணாம் அப்படின்றாரு. விளக்கங்கள்லாம் பேசும்போது இன்னைக்கு ஹிந்து நாளேட்டிலும் எக்ஸ்பிரஸ் நாளேட்டிலும் இதை பற்றி இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் இருந்ததுன்னு இருக்குது. இருந்தும் இப்போ இது வந்து இன்னொரு ஆங்கிள்லையும் கொண்டு போகிறாங்க. இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்து இருக்குது, இந்த தீவிரவாத தாக்குதல் நடக்க போகுதுன்னு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. இந்த தீவிரவாத தாக்குதல் முன்னாடியே வந்து தெரிஞ்சவும் இதை வந்து அரசு ஒத்துழைச்சிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு போக்கும் இருக்குது, அந்த மாதிரியான ஒரு பார்வையும் இருக்குது. இதை ஏன் இவர்களால் தடுக்க முடியவில்லை? இருந்தும் இதை தடுக்க முடியாத, கையாலாகாத அரசாக இது இருந்தது. சொல்லப்போனால் உமர் அப்துல்லாவுக்கு எந்த அதிகாரமும் இல்லை இல்லையா? உமர் அப்துல்லா